பேக் டு ஷிக்னாஸ் கிராஃப்ட் வேர்ல்ட். சாண்ட் கிளாக் எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் காலியான ஒரு சோடா பாட்டில் இருந்தது, 1 இல்லை 2. ஸோ இதை வச்சு செய்யலாம். ஃபஸ்ட் இதோட மேல் பாட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 சோடா பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட மூடியை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2லேயுமே ஹோல் போட்டாச்சு, ஒரே மாதிரி இருக்க மாதிரி. இப்போ 2லேயும் வந்து டாப்பில் மூடியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். 2லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து செல்லோ டேப் எடுத்திருக்கேன். செல்லோ டேப்லேயே இந்த குட்டி சைஸ் செல்லோ டேப் இருக்குல்ல, அதுனா நமக்கு ஒட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்குல்ல, இது எடுத்துக்கோங்க. நான் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால இதை ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி கலர் செல்லோ டேப் இருக்குல்ல, இது வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்து அது கலர் பேப்பர் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ க்ளூ கன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ க்ளூ கன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதோட மேலே இருக்குல்ல, இந்த நான் அப்ளை பண்ணுறல, இதே மாதிரி க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, அந்த எட்ஜஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நிறையாவே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மண் வந்து லீக்கேஜ் இல்லாமல் நல்லா ஃப்ளோ ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் மண் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சில தடவை லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றதுனால பாருங்கள், இப்போவே ஓரத்தில் வந்து க்ளூ கனை வச்சு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் எம் சாண்டு தான் நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து சாண்ட் கிளாக்குன்றதுனால சாண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் டைமர் பார்த்துட்டு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டைமர் பார்த்துட்டு எல்லாத்தையும் கொட்டி எடுத்திருக்கேன். மெதுவாக தட்டி கொட்டி விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தட்டினீங்கன்னா அது தானாக போக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு எனக்கு போகல, அதுக்கப்புறம் சூப்பராகவே ஃப்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம டைமர் பார்த்து ஏற்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கொட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து மேலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ கன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போது என்னோடய பீஸ் இருக்குல்ல கார்ட்போர்ட், அதையும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்துட்டோன்னா இப்போ நான் சொன்னேன்ல முன்னாடி, அதே மாதிரி இதுலேயும் லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்றதுனால இதுலேயும் வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம சாண்ட் கிளாக் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா, 2.30 செகண்ட்ஸுக்கு. பாருங்கள், சூப்பராகவே ஃப்ளோ ஆகுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோவாக காமிச்சிருக்கேன். ஸ்பீடாக நான் காமிச்சிருக்கேன், அது உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. ஆனால் வந்து சூப்பராகவே ஃப்ளோ ஆச்சு. இது ஃப்ளோ ஆகிறதுக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.